உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விஷயங்களுக்கும் ட்ரை பண்ணி, எனக்கு மட்டுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பெர்சனா நீங்க. அப்ப இது உங்களுக்கானது. ஒரு சின்ன ஸ்டோரி. ஹால் எல்ராட் அப்புறம் அவரோட லவ்வர். இவங்க 2 பேரும் ஒரு ஃபங்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கப்ப, ஆப்போசிட்ல வந்து ஒரு ட்ரக் வந்துருது. ட்ரக் வந்துட்டு இவங்க கார வந்து சரமாரியா இடிச்சிருது. திரும்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பின்னாடி வந்த காரும் இவங்களோட கார இடிச்சிருது. 2 பேரும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு ஹால் எல்ராட் வந்து கண் விழிக்கிறாரு. விழிச்சு பார்க்குறப்ப, தன்னால இடுப்பு பகுதிக்கு கீழ எந்த அசைவையும் உணர முடியல அப்டின்ட்டு சொல்றாரு. டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க, "இனி உங்களால நடக்க முடியாது" அப்டின்னு சொல்றாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்தனால அவரோட லவ்வர் வந்து அவர விட்டுட்டு போயிர்றாங்க. ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பெர்சனா நேம் அண்ட் ஃபேமோட வேற லெவல்ல இருந்தவரு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவரோட லைஃபே மாறிடுது. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திரும்ப சேல்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல போறாரு. சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றாரு. இருந்தாலும் தன்னால முன்ன மாரி எதுவும் சேல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள வந்து காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் சொல்லி போயிட்டு, அங்க இருக்கிற பெர்சன்ஸ்க்குலாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. 2000ல வந்து ஒரு புக் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் புக் எழுதுறாரு. எழுதிட்டு அத வந்து பப்ளிஷும் பண்ணிடுறாரு. பப்ளிஷ் பண்ணி அந்த புக் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு பப்ளிஷ் பண்ணவரு, இவருக்கு குடுக்க வேண்டிய ராயல்ட்டிய குடுக்காம, அத எடுத்துட்டு போயிடுறாரு. அது அவரோட வாழ்க்கையில இன்னொரு அடிய குடுக்குது. திரும்ப நம்மளுக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரோட பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தன்னோட ஆக்சிடென்ட்லேருந்து அவர் மீண்டு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னை தானே அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு. தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு புக் எழுதணும்னு நினைக்கிறேன் திரும்ப. ஆனால் என்னால் எழுத முடியல. எனக்கு மைண்ட்லாம் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ எக்ஸசைஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நீ ஓட தொடங்கு. எனக்கு நடக்கிறதே கஷ்டம். நீ என்னடா ஓட சொல்கிற, என்னால் எந்திரிக்க கூட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. நீ உனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். நீ உன்னோட சேஞ்சஸ நீ சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் மார்னிங் எந்திரிக்கிறாரு. வாக் போறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் கொஞ்சம் ஓடுறாரு ஃபாஸ்ட்டா. 3 மார்னிங் அவர் இன்னும் ஃபாஸ்ட்டா போறாரு. நெக்ஸ்ட் டே அவரோட எனர்ஜி லெவல் வேற லெவல்ல இருக்குது. கூடிய சீக்கிரத்தில அவரும் வந்து ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணிறாரு. அது எழுதி வேற லெவல்ல ஹிட் ஆயிருது. அதுதான் தி மிராக்கிள் மார்னிங். தமிழ்ல அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. பிஎஸ்வி குமாரசாமி தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. தன்னோட மார்னிங் பழக்க வழக்கங்களை இவர் மாத்தினனால தன்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. டாக்டர்ஸ் தன்னால நடக்கவே முடியாதுன்னு சொன்ன ஒரு பர்சன் இப்போ வந்து என்னன்னா அவர் ஒரு ஓடக்கூடிய அளவுக்கு ஆற்றலுடையவரா மாறி இருக்காரு. இதுக்கு வந்து என்னன்னா அந்த மார்னிங்ல இருக்கிற ஒரு சில அமேசிங்கான விஷயம் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு சில 6 ஹேபிட்ஸை வந்து நீங்க என்னன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து என்னன்னா நீங்க எதுக்காண்டி வாழ்றீங்க? சராசரியான மக்கள் தங்களோட ஆசைய வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. வாழ்றதே இல்ல. ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓஃப்ரா வின்ஃப்ரே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கோல அச்சீவ் நீங்க சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உங்க மார்னிங்க உங்களுக்கு பிடிச்ச மாரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், நீங்க எக்ஸர்சைஸோட ஆரம்பிக்கணும். ஹெல்த் அண்ட் வெல்த்தியா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட், உங்க கோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க இன்னைக்கு காலையில எதுக்காண்டி எந்திரிச்சீங்கன்னு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 4வது, ப்ரோக்ராஸ்டினேஷன். நீங்க அலார்ம் வச்சுட்டு படுப்பீங்க. நாளைக்கு எந்திரிச்சுக்கோ, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சுக்கோ, 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சுக்கோ இப்படின்னு நினச்சிட்டு அந்த நாள் பொழுது மட்டும் இல்ல, அந்த டேவே ஃபுல் ஆயிடுது. இப்படி ஒரு ஒரு டேவும் போக போக உங்க லைஃப் ஸ்பேன் வந்து என்னன்னா, பாதி நாள் வீணா போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. 5வது, உங்க மார்னிங் ரொட்டீன்ஸை நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 30 டேஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. 6 வந்து என்னன்னா, நீங்க என்னதான் எக்ஸர்சைஸ் அந்த மாரி எல்லாம் பண்ணாலும், உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் ரிலீஃப் குடுத்துக்கணும். மெடிடேஷன், யோகா இந்த மாரி உங்க மைண்டுக்கு அண்ட் உடம்புக்கு எனர்ஜி தர விஷயங்கள நீங்க பண்ணணும். ஒரு சில பேர் புக் படிப்பாங்க. ஒரு சில பேர் யோகா, மெடிடேஷன் இந்த மாரி பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ, அதுல நீங்க ஃபோக்கஸ்டா டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 விஷயத்த நீங்க கடைப்பிடிச்சாலே, உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் எல்ராட் சொல்லியிருக்காரு.